உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க மேல நீங்க உயிரையே வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு சரியானவங்க இல்ல அப்படின்னு உங்க உள் மனசுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விதம், உங்ககிட்ட பேசுற வார்த்தை, இப்படி எல்லாமே உங்களுக்கு வலியத்தான் கொடுக்கும். இவங்க கூட இருக்கிறது நமக்கு நல்லதில்ல, நாம விலகிடலாம் அப்படின்னு உங்க புத்தி சொல்லும். ஆனா உங்க உள் மனசு கேட்கவே கேட்காது. அவங்கள விட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு உங்க மனசு அடம் பிடிக்கும். ஒரு பக்கம் அவங்க வேணான்னு தோணும், இன்னொரு பக்கம் அவங்க நினைப்பாவே இருக்கும். அவங்க ஒரு கால் பண்ண மாட்டாங்களா, ஒரு சின்ன மெசேஜ் பண்ண மாட்டாங்களா, நம்மள தேட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கி தவிப்பீங்க. ஏன் நம்மள காயப்படுத்துறவங்க மேல நமக்கு இவ்ளோ ஈர்ப்பும் பாசமும் வருது அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. இதுக்கு ஒரு உளவியல் காரணம் இருக்கு. இத உளவியல்ல நம்மை நாமே கைவிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபருக்காக உங்க சுயமரியாதையையும் உங்களையும் நீங்க விட்டு கொடுக்கறீங்க. இதுதான் நம்மை நாமே கைவிடுதல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோல ஏன் இந்த மாதிரியான ஒரு உறவுல நீங்க சிக்கி இருக்கிறீங்க, இதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்து நிம்மதியா வாழலாம், இதுக்கும் உங்க சின்ன வயசுல நடந்த சம்பவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் இந்த தவிப்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா எல்லாருமே இப்படி விட்டு கொடுத்து போறது காதல், அன்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல வலி மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அன்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் உங்களுக்கு செய்யற துரோகம், உங்களை அவமரியாதை பண்றது, இது எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா நீங்க அதை கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க. அது ஏன் தெரியுமா? பயம். அவங்க இல்லைன்னா நீங்க தனிமையா ஆயிடுவீங்க அப்படின்ற பயம். அவங்க இல்லாம உங்களால வாழ முடியாதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? நீங்க உண்மையாவே அந்த நபரை விரும்பல. அந்த நபர் மூலமா கிடைக்கிற ஏதோ ஒரு பாதுகாப்பான உணர்வை தான் விரும்புறீங்க. இத நீங்க ஏத்துக்கல அப்படின்னாலும் இதுதான் உண்மை. தண்ணீருக்குள்ள மூழ்கின ஒருத்தர் எப்படி மூச்சு காத்துக்காக தவிப்பாரோ அதே மாதிரி தான் நீங்க இந்த உறவுல தவிக்கிறீங்க. அவங்க பேசுற சின்ன சின்ன அன்பான வார்த்தைகளுக்காக உங்க மொத்த சுய மரியாதையையும் விட்டு கொடுக்கறீங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு, நீங்க இப்படி பிஹேவ் பண்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் நீங்க மட்டும் ஒரு விதமான பயத்திலேயே இருக்கீங்க? இதுக்கான காரணத்தை நல்லா யோசிச்சா இது இப்போ உருவானது கிடையாது. இது உங்க குழந்தை பருவத்துல இருந்தே இதே மாதிரியான பயம் உங்களுக்கு தொடர்ந்து வந்திருக்கும். சின்ன வயசுல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான அன்பு, கவனிப்பு, பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம். உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல உங்களை வளர்த்தவங்களோ உங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்திருக்கலாம். நீங்க அழுதா சமாதானப்படுத்தாம இருந்திருக்கலாம். அப்போ அந்த சின்ன குழந்தையா இருந்த உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? நாம அழுது பிரயோஜனம் இல்ல, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க, நாம நம்ம ஆசைகளை மறைச்சு வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டாதான் நமக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு உங்க ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த பழைய காயம்தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை துரத்துது. அதனாலதான் உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட போய் அன்புக்காக நிக்கிறீங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க மேல உங்களுக்கு ஈர்ப்பு வர்றதுக்கு இதுதான் காரணம். உங்க ஆழ் மனசுக்கு இது நல்லா பழகி போயிருக்கு. இது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. உங்களுக்கு இது ஒரு பழக்கமாயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த பழக்கம் இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல இருந்து கண்டிப்பா வெளிவர முடியும். அதுக்கு 3 எளிமையான வழிகள் இருக்கு. அது என்னென்ன வழிகள் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வழி, ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க. அதாவது உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க. மனசுல சும்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தா குழப்பம்தான் வரும். ஒரு நோட்டு புத்தகம், பேனா எடுத்துக்கோங்க. நான் இப்ப சொல்றத எழுதுங்க. அந்த நபர் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க,
அவங்க மூலமா எப்போ உங்க மனசுல முதல் முறையா நீங்க வருத்தப்பட்டீங்க? அவங்க பண்றதுல எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல? அவங்க உங்ககிட்ட பொய் சொன்னது, உங்கள மதிக்காம போனது, உங்கள ஒதுக்குனது, இப்படி எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அத படிச்சு பாருங்க. இது எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குது. இத நீங்க விரும்புறீங்களா? இந்த இடத்துல நீங்க 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, உங்க மனசுல இருக்கிற அந்த பயந்த குழந்தை. இன்னொன்னு, இப்போ வளர்ந்து பெரியவங்களா இருக்கிற நீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயந்த குழந்தை தான் இப்படி சொல்லும். இல்ல இல்ல, அவங்க வேணும், அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லும். ஆனா இப்போ பெரியவங்களா இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு. இப்போ நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு மேல இந்த வழிய நான் அனுமதிக்க மாட்டேன். என்னோட சுயமரியாதைய யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. இது ஒரு நாள்ல எடுக்கிற முடிவு கிடையாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் முடிவு எடுத்துதானே ஆகணும். அது இன்னைக்கா இருந்துட்டு போகட்டுமே. இப்போ ஃபர்ஸ்ட் வழி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். செகண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட உடம்பையும் மனசையும் அமைதிப்படுத்துங்க. உங்களோட உடம்பையும் மனசையும் அமைதிப்படுத்துங்க. உங்க ஹெல்த்தை கவனிக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க அந்த நபரை நினைக்கும் போதோ அல்லது அவங்க உங்களுக்கு கால் பண்ணாத போதோ உங்க உடம்புல என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நெஞ்சு படபடக்கும், கை கால் எல்லாம் ஒரு மாதிரி உதறும், வயிறு கலக்கும், சரியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இதுக்கு பேரு அன்பு கிடையாதுங்க. இதுக்கு பேரு பதட்டம். உங்க நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். இந்த பதட்டத்தை தாங்க முடியாம நாம என்ன பண்ணுவோம்? நாம உடனே அந்த நபருக்கு கால் பண்ணுவோம். அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசமான வார்த்தை வராதா அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனா இது பெரிய தப்பு. இது போதைக்கு அடிமையானவன் மறுபடியும் போதையை தேடுற மாதிரி. அதுக்கு பதிலா உங்க உடம்பையும் மனசையும் நீங்களே அமைதிப்படுத்துங்க. இயற்கையான சூழல்ல நடங்க. மரங்களை பாருங்க, வானத்தை பாருங்க, ஆழமா மூச்சு விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை ருசிச்சு சாப்பிடுங்க. நல்லா தண்ணி குடிங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நான் பாதுகாப்பா இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நீங்க புரிய வைக்கிறீங்க. உங்க மனசுல தோன்ற எண்ணங்கள், அதாவது அந்த நபர் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த எண்ணங்கள் எல்லாமே வெறும் ஒருவித பயம் மட்டும்தான். அது உண்மை கிடையாது. அழுக வந்தா அழுதுடுங்க. கண்ணீர் விடுறது ஒன்றும் பலவீனம் கிடையாது. அது உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை வெளியே தள்ளுறதுக்கான ஒரு மருந்து தான். இந்த மாதிரியான வழிகளை பயன்படுத்தி உங்க மனசையும் உடம்பையும் அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க. 3வது வழி என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே கண்டுபிடிங்க. அதாவது இவ்ளோ நாளா அந்த நபருக்காகவே நீங்க வாழ்ந்திருப்பீங்க. அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்க எப்ப வருவாங்க, அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்துறது, இப்படியே யோசிச்சு உங்களை நீங்களே மறந்திருப்பீங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? உங்களுக்குன்னு சில கனவுகள் நிச்சயமா இருந்திருக்கும். சில சின்ன சின்ன ஆசைகளும் இருந்திருக்கும். உதாரணமா டிராயிங் பண்ண பிடிச்சிருக்கும், டான்ஸ் ஆட பிடிச்சிருக்கும், பாட்டு பாட பிடிச்சிருக்கும். இப்படி எதுவா வேணா இருந்திருக்கலாம். பட் அதை இப்ப செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா உங்களோட சந்தோஷம் இன்னொரு நபரோட கையில இருக்கக்கூடாது. உங்க சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கணும். உங்களுக்குள்ள இவ்ளோ அன்பு இருக்கு, இவ்ளோ பாசம் இருக்கு, அதை ஏன் ஒரு குப்பையில கொண்டு போய் போடுறீங்க? உங்களோட அன்பை அதை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. முக்கியமா அந்த அன்பை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை பாருங்க. இவ்ளோ கஷ்டத்தையும் வழியையும் தாண்டி இவ்ளோ தூரம் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்னு யோசிச்சு பாருங்க. உங்களோட மதிப்பு அந்த நபர் உங்களை நடத்துற விதத்துல கிடையாது. சோ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களோட உண்மையான மதிப்பு தெரிஞ்சவங்க உங்களை தேடி வருவாங்க. அது வரைக்கும் நீங்க உங்க கூட இருங்க. தனிமை அப்படிங்கிறது ஒன்னும் பெரிய கொடுமை எல்லாம் கிடையாது. அது உங்களை நீங்களே நேசிக்க கிடைச்ச ஒரு வாய்ப்பா பாருங்க. கடைசியா சொல்றேன், இதையெல்லாம் கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எனக்கு தெரியும். பழைய பழக்கத்தை மாத்துறது யாருக்குமே ஈஸி கிடையாது. கண்டிப்பா அந்த நபரோட ஞாபகம் வரும். அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு தோணும். பரவாயில்ல, அது இயல்புதான். ஒரு குழந்தைய பழக்கிற மாதிரி பொறுமையா உங்களை நீங்களே மாத்துங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க ஞாபகம் வரும்போது உங்க கவனத்தை உங்க பக்கம் திருப்புங்க. நிம்மதியா இருக்க நீங்க தகுதியானவங்க, சந்தோஷமா இருக்க தகுதியானவங்க. அதை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது.
இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாவது கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.